வெல்கம் டு விண்மீன் தேசம். ஒரு அழகான காட்டில் மீனா தன்னோட குழந்தையோடு வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டில் தொடர்ந்து மழை பெஞ்சனால பறவைகளால் உணவு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. மீனா ரொம்ப நேரம் எதை யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து மீனாவோட குழந்தை அம்மாவை பார்த்து, என்னம்மா ரொம்ப நேரம் எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா. மீனா தன்னோட கஷ்டங்களை குழந்தைகிட்ட சொல்ல விரும்பலை. ஒன்றும் இல்லைம்மா, இந்த மழை பெய்யுதில்ல, அதை தான் அம்மா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி நீ சாப்பிட்டு தூங்கு. நாளைக்கு காலையில் மழை கொஞ்சம் குறைஞ்சா அம்மா போயிட்டு உனக்கு சுவையான உணவு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மீனா சொன்னிச்சு. அம்மாவும் அம்மாவோட பேச்சை கேட்டு தூங்க போனேன். இந்த மழை வேறு இப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்குது. கடவுளே, சேமித்து வச்ச உணவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே வருது. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. என் குழந்தை வேற ரொம்ப சின்னவளாக இருக்கா. அவளை விட்டுட்டு நான் எப்படி உணவு தேட போகிறது? நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அதே காட்டில் தான் பொன்னி மற்றும் பாண்டு அப்படிங்கிற 2 சோம்பேறி காகங்கள் வாழ்ந்து வந்துச்சு. என்னங்க, இங்கே வாங்க. நம்ம சேர்த்து வச்சுருந்த சாப்பாடெல்லாம் இன்னையோட தீர்ந்துடுச்சு. நாளையிலேருந்து பட்னி தான். அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சரி கவலை இருக்கா அப்படின்னு பொன்னி சொன்னான். என்ன பொன்னி இப்படி சொல்கிற? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு நல்ல யோசனை ஒன்று தோணுச்சு எனக்கு. அந்த யோசனையை செயல்படுத்தணும்னா நீ என்னோட இப்போவே பக்கத்து காட்டுக்கு வரணும். என்னங்க சொல்கிறீங்க? இந்த மலையில் என்னால் எங்கேயும் வர இயலாது. நாளையிலேருந்து உனக்கு கஷ்டப்படாமல் சாப்பிடணும்னு சொன்னால் என்னோட பக்கத்து காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு பொன்னியை பக்கத்து காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். பிறகு பறந்து போகும்போது பாண்டு தன்னோட மனைவி கிட்ட தன்னோட எல்லா திட்டங்களை பற்றி சொன்னான். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே பக்கத்து காட்டு அடைஞ்சாங்க. பக்கத்து காட்டுக்கு போனது முதலாக அவங்க கண்ணில் மீனாவோட வீடு கண்ணில் பட்டது. அந்த மீனாவோட வீட்டுக்கு போய் தன்னோட திட்டத்தை நிறைவேற்றலாம்னு எண்ணத்தோட வீட்டு கதவை போய் தட்டினாங்க. மீனாவும் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தா. பாண்டு மீனாவை பார்த்து, குருவி நாங்கள் உணவு தேட வரும்போது இந்த பலத்த மலையில் சிக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் ரவைக்கு மட்டும் உன்னோட வீட்டில் தங்குறதுக்கு இடந்தாரியா? காலையிலேருந்து உணவு தேடி அலைஞ்சி ஒன்றுமே கிடைக்கல. தயவு செஞ்சு இந்த ஒரு நாள் இரவு மட்டும் தங்குறதுக்கு இடந்தா. இந்த காகங்களோட பரிதாப நிலையை பார்த்த மீனா இந்த காகங்களை வீட்டுக்குள்ள அழைச்சி சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுத்து அன்னைக்கு இரவு என்னோட வீட்டில் தங்குறதுக்கான ஏற்பாடையும் செய்து கொடுத்தா. அந்த காகங்களும் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டு அன்னைக்கு இரவு மீனாவோட வீட்டில் தந்துச்சுங்க. மீனா காலையில் எழும்புறதுக்கு கொஞ்சம் நேரமாகிருச்சு. அந்த காகங்கள் நேரத்தோடு எழும்பி மீனாவோட வீட்டில் சேமித்து வச்சுருந்த எல்லா உணவுகளையும் எடுத்துக்கிட்டு மீனாவுக்கு தெரியாமல் அந்த வீட்டை விட்டு பறந்து போயிருச்சு. மீனா தூங்கி எழும்பி பார்க்கும்போது தன்னோட வீட்டில் இருந்த உணவுப் பொருட்களும் இல்லை, அந்த காகங்களும் இல்லை. நடந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட மீனா ரொம்ப கவலையோட வீட்டில் இருந்து வெளியில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இனி யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, போனது போயிடுச்சு. சரி, நம்ம பொண்ணு எழும்புறதுக்கு முதல்ல ஏதாவது போய் சாப்பாடு தேடிக்கிட்டு வருவோம். வேலை வர்றதுக்கு தாமதமாகனா அவள் என்ன தேடி அழுவா, பாவம் குழந்தை. அதனால ராதா கிட்ட போய் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பியான ராதா வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னா மீனா. இதை கேட்ட ராதா மீனாவை பார்த்து, அடக்கடவுளை, என்ன மீனா, நீ ஆபத்துக்கு உதவி செய்ய போயிட்டு இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்ட. விடிய காலையில் 2 காகங்கள் மூட்டையாக அந்த பக்கம் ஏதோ சுமந்துக்கு போகிறத நான் என் கண்ணால் பார்த்தேன் மீனா. ஆனால் எனக்கு தெரியாது அது உன்னோட வீட்டிலேருந்து திருடிட்டு போகுது அப்படின்னு சொல்லி. நான் நினச்சேன் ஏதோ காலையில் உணவு தேடிக்கு போகிறதா. சரி விடு, நடந்து போச்சு. சரி நீ இப்போ எங்கேயுமே போகாத. என்கிட்ட கொஞ்சம் உணவு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்டு போ. அது முடிஞ்ச பிறகு வேணுன்னா நம்ம 2 பேரும் போயிட்டு உணவு தேடலாம். உன்னோட பொண்ணு வேற நீ எலும்புனவனை தேடுவாமா, பாவம் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணவுகளை கொடுத்தா. செய்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் மீனாவும் அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு நன்றி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான். 2 நாள் போனதும் மறுபடியும் உணவு தேடி அந்த 2 காகங்களும் ராதா வீட்டு பக்கம் வந்துச்சு. ராதா ஏற்கனவே அந்த காகங்களை அடையாளம் கண்டனால இந்த முறை நல்ல பாடம் ஒன்று படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த காகங்கள் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி நம்பி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நல்ல உணவுகளை கொடுத்து காகங்களை பார்த்து இப்படி சொன்னேன், நீங்கள் நல்ல வயிறார சாப்பிடுங்க. அதுவும் போக எங்கள் அம்மா வீட்டில் அனுப்பின தேனும் இருக்குது, அதுவும் தாரேன். நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு இரவு என்னோட வீட்டில் தங்கி 2 நாளைக்கு காலையில் விடிஞ்சதும் போகலாம் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் கேட்ட அந்த காகங்களுக்கு ரொம்ப குஷியாக போச்சு. மறுநாள் பொழுது பிடிஞ்சதும் மீனா வீட்டில் செஞ்ச மாதிரியே இந்த காகங்கள் ராதா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ராதா வீட்டில் இருந்த
எல்லா உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வீட்டிலேருந்து அனுப்பின தேன் முட்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சுங்க. இந்த சோம்பேறி காகங்களுக்கு நல்ல பாடம் புகட்டினதா நினச்சி சந்தோஷப்பட்டு ராதா மீனாவை சந்தித்து நடந்த விஷயங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு போனா. மீனா வீட்டுக்கு போய் மீனாக்கிட்ட இன்னைக்கு அந்த காகங்கள் வந்தது, அதுகளுக்கு நல்ல பாடம் கற்பிச்சு அனுப்புனேன். அது கொண்டுக்கு போன மூட்டையில் வெறும் குப்பைகள் தான் இருக்குது. அதுக்கு கொண்டுக்கு போன தேன் மூட்டையில் தேனெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிளகையும் மிளகாத்தூளையும் கலந்து வச்சுருக்கேன். இன்னைக்கு நல்ல வேலை நடக்க போகுது, அதுகளுக்கு இனி வாழ்க்கையில் திருட நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதையும் மீறி அதுக்கு திருடுனா பரவாயில்ல, ஆனால் அந்த மாதிரி திருடுறவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை சரி தண்டனை அனுபவிக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த வேலையை செஞ்சேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி வீட்டுக்கு போனதும் ஆவலாக தேன் முட்டி எடுத்து தேன் குடிக்க போன அந்த 2 காகங்களும் வாயை விட்டதும் அதுக்குள்ளேருந்து மிளகாயும் மிளகாத்தூளும் மூக்கு வாய் எல்லாம் எரிய தொடங்கி அந்த 2 காகங்களும் வேதனை தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துருச்சு.